வணக்கம். நேற்றைய செய்திகளின் தொகுப்புனா ரவுண்டு கட்டி அடித்த அமைச்சர் ஆதவன் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி உதயநிதி அவர்கள் பேசவே முடியல, போட்டு பொலன்னு பொழந்திருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிவிகே எம்எல்ஏ வந்து ஓடி வராரு, அந்த பக்கம் திமுக எம்எல்ஏக்கள் கொரகோஷம் பண்ணுறாங்க. சிவசங்கர் வந்து கை நீட்டி பேசுகிறாரு. அப்போ திமுக தன்னுடைய உண்மையான முகத்தை காட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். எப்பயுமே இவங்க நேரலை அப்படிங்கிறது சில சமயம் வந்து என்னதான் நீங்கள் நேரலைன்னா மறந்துடுவாங்க. அதுதான் நேற்று திமுக. அதாவது அமைச்சர் ஆதவ் என்ன பேசினார்? ஒன்றுமே பேசலையே. ஒன்றுமே பேசாததுக்கு இவ்வளோ ஒரு கோபம் அப்படிங்கும்போது திமுக அம்பலப்பட்டு நிற்கிறது. லைவை பார்த்து பயப்படுறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் அந்த என்ட்ரிகா அப்படிங்கிற மதுபானம் காலையில் அது வந்து தடை பண்ணுறாங்க, சாயங்காலம் விட்டுடுறாங்க. இது நம்ம ஏற்கனவே நான் பேசியிருந்தேன். அப்போ பல பேர் வந்து இல்லைங்க அது சரியான நடவடிக்கை தான் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, அதில் இன்னும் பலவிதமான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரத்தீஷ் அவர்களுக்கு வேண்டியப்பட்ட என்ட்ரிகா நிறுவனம், இதுதான் முக்கியமான விஷயம். இதை பற்றி நம்ம இன்னும் விரிவாக பேசுவோம். இப்போவும் சொல்கிறோம், டிவிகே அரசு நல்லது செஞ்சால் பாராட்டுவோம். அதுவே அங்கே சில குளறுபடிகள் இருந்தால் அதை சொல்வது நம்மளுடைய கடமை. அதை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் சொல்கிறோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் கண்டிப்பாக ஊழலை ஒழிக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. இந்த 100 நாளில் பலவிதமான திட்டங்களை போட்டிருக்காரு. இதை வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறேன்னு சொன்ன ஒரு அறிவிப்பு, அப்புறம் தலித்துகளுக்கு இத்தனை தலித்துகளுக்கு 8 தலித்துகளுக்கு அவர் கொடுக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டு அமைச்சரவையில் இடம், இதெல்லாம் கடந்த காலங்களில் திமுக கொடுத்ததே இல்லை. கனவிலும் நினைத்து பார்க்காத பல சம்பவங்கள் இன்றைக்கி கோட்டையில் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு பெரிய மாற்றம் தான் காரணம். 1967 நடக்கும்னாரு, உண்மையிலே நடத்தி காட்டிட்டார். கிளை இல்லை, அது இல்லை, இது இல்லை, எதுவுமே இல்லை. காசு இல்லை, கிளை செயலாளர் இல்லை, நகர செயலர் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் எப்படிங்க ஜெயிப்பீங்கன்னாங்க. எது இல்லைன்னா என்னப்பா மக்கள் சக்தியான்ட்டு இருக்குது, தில்லா நின்னாரு பாருங்க. மக்கள் ஒரு பெரிய விஷயத்தை சொல்லியிருக்காங்க. மறுபடியும் நான் வச்சுக்கோங்க, என்னைக்கு சிஎம் வந்து இப்போ இருக்க சிஎம் விக்கிரமாண்டியில் பேச ஆரம்பித்தாரோ அன்னைக்கே நான் இந்த பதிவை நான் பேசியிருப்பேன். என்னுடைய பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், இவர் சாதாரண ஆள் இல்லைன்ட்டு. இதோட உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். நேற்று சட்டசபை ரணகலம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சட்டசபை நிகழ்ச்சியில் அமைச்சர் ஆதவ் அவர்கள் பேசிய 2-3 விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள்லாம் ரேஷன் அரிசியை சாப்பிடுவீங்களான்னு அவர் கேட்டார். ரொம்ப முக்கியம். இன்றைக்கி திமுக அதிமுக இத்தனை ஆண்டு காலமாக விலையில்லா அரிசி, ₹1 அரிசி இதெல்லாம் சொன்னீங்க. ஆனால் அந்த அரிசியை யாராவது சாப்பிட முடியுமா? நல்லா யோசனை பண்ணி பாரு. அப்போ இந்த வார்த்தையை அமைச்சர் ஆதவ் வந்து சட்டமன்றத்தில் கேட்கும்போது இன்றைக்கி எல்லாரும் லைவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? ஆமாம், உண்மை, திமுக 2 பேரும் சேர்ந்து ஒரு மோசமான அரிசியை நம்மகிட்ட போட்டாங்க அப்படிங்கிற மக்கள் இருக்கக்கூடிய உள்ள கிடங்க வெளியில் சொன்னார். இப்போ நாங்கள் அப்படி இல்லை, எங்கள் முதல்வர் சன்ன ரக அரிசியை பயிரிடுங்க, அதுக்கு நான் உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லி அதை இனிமேல் ரேஷன் கடைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது பல பேர் உள்ளம் பூரித்தது. இன்றைக்கி அம்மா உணவகங்கள் மேம்படுத்தப்பட்ட விஷயமாகட்டும், இன்றைக்கி வந்து பலவிதமான திட்டங்களை, குறிப்பாக லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி, இதை நோக்கி நாங்கள் பயணப்பட்டு இருக்கோம். இன்னும் குறிப்பாக இன்றைக்கி வந்து அமைச்சர் ஆதவ் அவர்கள் சொல்கிற மாதிரி திமுக ஒரு சொத்தையான வாதம் வைக்குது. உதயநிதி அவர்கள் ஒரு அரசியலே தெரியாதவங்கிறதுக்கு ஒரு உதாரணம். இன்றைக்கி டிவி காட்சியில் லஞ்சம் பெருகிடுச்சு, இன்றைக்கி வந்து ஆணவ கொலை பெருகிடுச்சு, லாக்அப் டெத்து பெருகிடுச்சு, இன்றைக்கி வந்து அவங்க கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து சினிமாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுக்குறாரு. இப்படி பேசினா ஓகே. ஆனால் என்ன பேசுகிறாரு? முன்னால் இருக்க எம்எல்ஏ யாருன்னு தெரில, அமைச்சர் யாருன்னு தெரில. சார், அவங்களுடைய செயல் தான் பார்க்கணும். அவங்க எம்எல்ஏ யாராக இருந்தால் உங்களுக்கு என்ன, எந்த பின்புலத்தில் இருந்தால் உங்களுக்கு என்ன? உங்களுக்கு திமுகவில் ஏவாவேல் அவர்கள் மாதிரி பெரிய செல்வந்தர், KN நேரு அவர்கள் மாதிரி பல லட்சம் கோடி சொத்து உள்ளவர், பெரியசாமி எல்லாமே வந்து 10,000 கோடிக்கு மேலே இருக்கக்கூடியவங்க தான் திமுகவில் அமைச்சராக இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கி அந்த விஷயத்தை தகர்த்தெறிஞ்சிருக்காரு இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம். நீங்கள் தான் ஒத்துக்குறீங்க. அண்ணா அவர்கள் சொல்கிறது தான், ஏழைப்பாளைங்க பெரிய போஸ்ட்டுக்கு வரணும், அப்படி தானே சார் வந்திருக்காங்க. இதுதானே சார் உண்மையான சட்டமன்றம். நல்லா யோசனை பாருங்க. நீங்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் மன்னர் ஆட்சியின் பிள்ளைகள் அல்ல, இவங்கெல்லாம் ஏழையின் பிள்ளைகள். உங்களுக்கெல்லாம் எங்களை யாருன்னு தெரியாது, ஆனால் ஏழைகளுக்கு தெரியும், நேர்மையானவர்களுக்கு தெரியும் நாங்கள் யார் அப்படின்னு இன்றைக்கி அமைச்சர் ஆதவ் சொல்கிறாரு. இந்த மாதிரி வெளிப்படையாக திமுக அதிமுகவில் பேச முடியுமா? சார், இப்போவும் சொல்கிறோம், திமுக அதிமுக இந்த 2 பேர்கிட்டையும் அனுபவம் இருக்கிறது. ஒன்று வேணாம், நேற்று சட்டசபையில் ஏவாவேல் அவர்கள் பேசுகிறார், காமராஜர் ஐயாக்காக நாங்கள் எவ்வளவோ செஞ்சோம் தெரியுமா அப்படின்னு பேசுகிறார். டிவிகேலேருந்து என்ன பேசியிருக்கணும்னா, ஆமாம் காமராஜருக்காக நீங்கள் நிறையா பண்ணீங்க, காமராஜர் அவர்கள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ஒரு அழி போன்ற தோற்றத்தில் உள்ளார் அப்படின்னு கலைஞர் பேசியிருக்காரு. இதே பெருந்தலைவர் காமராஜர் ஒரு நடிகை அவரையும் சம்மந்தப்படுத்தி பேசியிருக்காரு கலைஞர் அவர்கள். இதே போல் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து காமராஜருக்காக விட்டு கொடுத்தோம் அப்படின்னு ஏவாவேலு சொல்கிறாரு. எங்கே விட்டு கொடுத்தீங்க? பேரறிஞர் அண்ணா விட்டு கொடுத்தார். ஆனால்
அதே காமராஜர் அவர்கள் விருதுநகரில் நிற்கும் போது சீனிவாசன் அப்படிங்கிற ஒருவரை போட்டு அவரை தோற்கடித்தது திமுக. அந்த தோற்கடித்ததுக்கு பிறகு காமராஜர் ஐயா அவர்கள் எம்பிக்கு நிற்கிறாரு கன்னியாகுமரியில். அண்ணா சொல்கிறார் வேணாம், காமராஜர் அவர்களை எதிர்த்து வேட்பாளரை போடக்கூடாதுன்னு சொன்ன பிறகு கூட அவர் உடல்நலம் குன்றியிருக்கார். அண்ணா நோய்வாய்ப்பட்டிருக்கார். வரலாறு. அங்கே கலைஞர் அவர்கள் வீம்புக்கு சுதந்திரா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டரை, ராஜாஜி கட்சியில் இருக்கக்கூடிய டாக்டர் நிற்கிறார். அவருக்கு ஆதரவு கொடுத்து காமராஜர்களை தோற்கடித்தே ஆக வேண்டும்னு பிரச்சாரம் பண்ணவர் கலைஞர். கடைசியாக கலைஞருடைய முகமுடி கிழிந்தது. காமராஜர் அவர்கள் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றார். அப்படி தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜ் ஆகட்டும், தந்தை பெரியார் ஆகட்டும், எம்ஜிஆர் அவர்கள் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், இப்படி இந்த தலைவர்களை எல்லாம் இழிவுபடுத்தியது கலைஞர் அவர்கள் தான். கலைஞர் மீது நமக்கு மரியாதை இருக்குது. ஆனால் அவர் செஞ்ச வரலாற்று பிழைகளையும் சொல்லியாக வேண்டும். இன்றைக்கி அமைச்சர் ஆதவ் அவர்கள் வெடிச்சு கிளம்பியிருக்காரு. அதாவது உதயநிதி அவர்களுக்கு பக்குவம் இல்லைங்கிறது ஒன்று புரியுது. குற்றம் சாட்டுறதுக்கு பல விஷயம் இருக்குது. இதெல்லாம் ஒரு மேட்ரு. யாருன்னே தெரியல என்னங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நாங்கள்லாம் யார் தெரியுமா? நீங்கள்லாம் முதல்ல யார்? திருவாரூரிலிருந்து நீங்கள் பெரிய செல்வந்தர்களாக இந்த குடும்பம் வந்ததா? இந்த குடும்பத்துக்கு எப்படி சொத்து வந்தது? மக்கள் கேட்பாங்களா இல்லையா? இது வரைக்கும் நம்ம அமைதியாக இருந்தோம். நீங்கள் முன்னால் இருக்கவங்கள ஒரு புழுவை போல பார்க்குறாங்க. எனக்கு நல்லா தெரியும். திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்க்குறவங்களெல்லாம் இவங்கெல்லாம் ஏன் இருக்காங்கன்னே பார்ப்பாங்க. ஏதோ இவங்கெல்லாம் டாடா பிர்லா வீட்டு பசங்க மாதிரி, நம்மளாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி. என்னன்னா அந்த ஆணவம், அகங்காரம். நான் மட்டும் சொல்லலை. இவர்கள் கூட்டணியில் இருந்த வேல்முருகன் என்ன சொன்னார்? முதல்ல எலெக்ஷனில் நிற்கும் போது அவங்க 10 தடவை எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நம்ம ஒரு கோரிக்கைக்காக ஃபோன் பண்ணால் வீட்டில் இருக்க டபேதார் ஃபோன் எடுப்பார். நீங்கள்லாம் என்னப்பா உங்களை பற்றி சொல்லட்டுமா? உங்கள் வண்டவாளத்தில் தண்டவாளத்தில் ஏற்றிடுவேன்னு சொன்னார்ல வேல்முருகன். உங்கள் கூட்டணியில் இருந்தவர் தானே. அப்போ ஒரு குறுநில மன்னர்களாக இருந்து கொண்டு சொத்தை ஊரை அடித்து உலையில் போட்டு மனைவி, மகள்கள் இவ்வளோ பேருக்கு கோடிக்கணக்கில் சொத்து. அதாவது என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுகவினருக்கு வாய் மட்டும்தான். நல்லா யோசனை பாருங்க. எம்ஆர்கே பன்னீர்செல்வம், ஏவா வேலுவில் ஆரம்பித்து, பொன்முடியில் ஆரம்பித்து, துரைமுருகன் ஆரம்பித்து, கேஎன் நேரில் ஆரம்பித்து, சிவசங்கரில் ஆரம்பித்து, சேகர் பாபுவில் ஆரம்பித்து, எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தில் ஆரம்பித்து, பெரியசாமியில் ஆரம்பித்து, டிஆர்பி ராஜாவில் ஆரம்பித்து, டிஆர் பாலு, இவங்கெல்லாம் சாதாரணமானவங்களா? நம்ம சொல்கிறவங்க எல்லாமே 1000 கோடிக்கு அதிகமாக சொத்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு எப்படி பாஸ் இவ்வளோ சொத்து வந்தது? எம்ஜிஆர் தான் என்னை படிக்க வைத்தாருன்னு துரைமுருகன் சொன்னார். எப்படி நீங்கள் என்ன தொழில் பண்ணீங்க? நீங்களும் உங்கள் பையனை நீங்கள் குத்தாட்டம் போடுறீங்க சிங்கப்பூரில் போய் சம்மந்தம் பண்ணிட்டு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஏழை தமிழர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த வாய் அப்படிங்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு தமிழை காப்பாற்றுறோம், அதை காப்பாற்றுறோம், இதை காப்பாற்றுறோம்னு சொல்லி எங்கள்கிட்ட இருந்து ஓட்டை வாங்கி தமிழ்நாடை ஓட்டாண்டி மாநிலமாக்கிய திமுக காரணம். இதனால தான் திமுக மக்கள் விரட்டி அடிக்கிறாங்க. அமைச்சர் ஆதவ் அவர்கள் பேசுறது சரிதாங்க. வெகுஜன மக்கள் பாராட்டுறாங்க. பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் சொல்லுங்கள், இதை பாராட்டுகிறீர்களா இல்லையா? ஏதோ திமுக அடுத்து மீண்டும் வருவோம். எங்கே வருவீங்க? இனிமேல் ரோடு தான். மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நீங்கள் பண்ண பாவம் உங்களை சும்மா விடாது. மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சர் ஆதவ் அவர்கள் பட்டாசை கிளப்பிட்டாருன்னே சொல்லலாம். உங்கள் கூட்டணியில் 10 வருஷம் கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களை கொஞ்ச நாள்லேயே எங்களுடைய கொள்கைகளின்பால் ஈர்த்து உங்களை திட்டுறாங்க. பாஸ் என்ன கொள்கை கூட்டணி? நீங்கள் அமைச்சது கொள்கை கூட்டணியா? இன்றைக்கி பார்த்தீங்களா, இனிமேல் எங்கள் கூடி தான். தாங்க முடியல. அதனால தான் முரசொலியில் நடிகை பற்றியும் சிஎம் பற்றியும் இவங்களுடைய அந்த அரிப்பை தீர்த்து கொள்வதற்கு எழுதிட்டு இருக்காங்க. வேறு என்ன சொல்கிறது? வெகுஜன மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. சார், தேவையில்லாமல் நீ நடிகை, சிஎம் இவங்கெல்லாம் வச்சு பேசுனீங்கன்னா இன்னும் வச்சு செய்ய போகிறாங்க தமிழக மக்கள். பார்த்துட்டு இருக்க மக்கள், இதுக்கு நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அடுத்து என்ட்ரியா. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி மதுபான கொள்முதல் விஷயத்தில் அந்த என்ட்ரிகா நிறுவனத்துக்கு காலையில் தடை போடுது தமிழக அரசு, சாயங்காலம் விடுவிக்குது. நானே இதை பற்றி பேசியிருந்தேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் FCCI இந்த மாதிரி அதில் நிறையா ரசாயனம் கலந்துருக்குது அப்படின்னு தடை பண்ண சொன்னாங்க. மீண்டும் அது இல்லைன்ட்டாங்க, நாங்கள் விட்டுட்டோங்கிறாங்க. என்ட்ரியா நிறுவனத்தை இவ்வளவு வேகமாக நீங்கள் தடை பண்ண வேண்டிய அவசியம் என்ன? கரெக்ட், நீங்கள் அவங்க சொன்னாங்க தடை பண்ணீங்க, ரைட். தடையை விடுவிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் இந்த என்ட்ரிகா நிறுவனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, இந்த என்ட்ரிகா நிறுவனம் டெல்லி மதுபான ஆலை விஷயத்தில் சம்பந்தப்பட்ட நிறுவனம். இவங்க தான் கையூட்டு கொடுத்துருக்காங்க கெஜ்ரிவால் கட்சிக்கு. அதையும் தாண்டி போன கவர்மெண்ட்டில், திமுக கவர்மெண்ட்டில் என்ட்ரிகா நிறுவனத்தோட பிராண்டை மட்டும் கண்டிப்பாக வாங்குங்கன்னு தம்பி சொல்கிறார். அதாவது ரத்தீஷ் அவர்கள் சொல்கிறார். அப்போ திமுகவுடைய ஆதரவு பெற்ற ஒரு நிறுவனத்துக்கு டிவிக்கு அரசு ஏன் கருணை காட்டுகிறது? அதையும் தாண்டி இன்றைக்கி இந்த தடையை போட்டது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய இந்த என்ட்ரிகா பிராண்டுக்கு தடையை போடுறது டாஸ்மார்க்குடைய மேலாண்மை இயக்குனர் நந்தகுமார் IAS. ஆனால் தடையை விலக்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆணையராக இருக்கக்கூடிய கஜலட்சுமி. ஏன் இதில் என்ன முரண்பாடு?
இப்போ வெளியில் நிறைய செய்தி என்ன வருது, இல்லைங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து காலையில் தடையாணை போட்டாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் விளக்குறாங்க. ஈவினிங் விளக்குன உடனே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், உண்மையிலேயே அதை ரசாயனம் கலந்துக்கு தான் நீங்கள் ஆய்வுக்கு அனுப்பியிருக்கலாமே. ஏன்னா நீங்கள் என்ன வேணால் முடிவு எடுக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னால் அதை செயல்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. இன்னொன்று, உங்களுக்கு தடையாணை வந்த உடனே பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் ரிலீவ் பண்ணுங்கன்னா என்னங்க காலைல தான் சொன்னீங்க, எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்ன்ட்டு 2-3 நாள் கழித்து கூட பண்ணியிருக்கலாமே. அப்போ அந்த அன்ட்ரிகா நிறுவனத்துக்கு யார் சப்போர்ட்டாக இருக்கிறது? இப்போ என்னென்னா இதை ஒரு பெரிய விஷயமா இன்றைக்கி சமூக ஊடகங்களில் திமுக கிளப்ப ட்ரை பண்ணுது. அது எப்படி கிளப்ப ட்ரை பண்ணுதுன்னா, அவங்க கிளப்ப மாட்டாங்க. ஏன்னா ரத்தீஷ் அவர்களுக்கு வேண்டியப்பட்ட நிறுவனம், பழைய பங்காளிகள். அப்போ வேற ஆள் மூலியமாக இதை பெருசாக்க முயற்சி பண்ணுகிறார்கள். இப்போவும் சொல்கிறோம், முதல்வர் ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த சம்பவம் அப்படிங்கிறது தவறான சம்பவம். இதில் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தடையாணை போடுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் விலக்கி கொள்ளப்பட்டது அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்வது ஏற்றுக்கொள்ள மாதிரி இருந்தாலும், தடையை போட்டது நந்தகுமார் ஐஏஎஸ், தடையை நீக்கியது ஆணையர் கஜலட்சுமி. அந்த கஜலட்சுமி அவர்கள்ட்ட போய் பேட்டி எடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அந்த என்ட்ரிகா நிறுவனம் வந்து சப்ளை பண்ணுதா இல்லையானே தெரியாது, அந்த பிராண்டு வாங்கிட்டு இருக்காங்களேனே என்னன்னு தெரியாதுங்கிறாங்க. வாங்கிட்டு இருக்குங்களா இல்லைன்னே தெரியாத ஒரு பிராண்டை எப்படி நீங்கள் தடை போடுவீங்க? அப்போ என்னென்னா இது வந்து மாட்டிக்கிறாங்க. சிஎம் ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுக்கணும்னு நினச்சாலும் இந்த மாதிரியான சம்பவங்கள். நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த ஆட்சியில் பல டிபார்ட்மெண்ட்டில் சில குளறுபடிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பல உயர் அதிகாரிகள் வந்து லஞ்சத்தை வாங்கி குவித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் இது சொல்கிறார், இல்லை அமைச்சர்கள் வந்து ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க, என்கிட்ட ஆடியோ, என்கிட்ட வந்து அதற்கான ஆதாரம் இருக்குது. ஏற்கனவே நேற்று வந்து டெல்லியுடைய தலைமை அலுவலகம், பிஜேபி தலைமை அலுவலகத்தில் வச்சு பிஜேபி தலைமை அலுவலகம் டெல்லியிலேருந்து ப்ரெஸ் மீட். என்ன ப்ரெஸ் மீட்டு? முதல்வருடைய அலுவலகத்தில் இன்றைக்கி வந்து மேம்படுத்துகிறாங்க, அறையை வந்து டெண்டர் விடுறாங்க, டெண்டர் விட்டு வேறு இடத்துக்கு மாற்றுறாங்க, இந்த டெண்டரில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் நடந்திருக்குங்கிறாங்க. நம்ம என்ன கேட்குறோம், அந்த டெண்டர் இன்னும் முடியல. ஃபஸ்ட்டு அமைச்சர் ஆதவ் அவர்கள் சொல்லுவோம், இன்னும் இந்த டெண்டர் முடியல, முடிஞ்ச உடனே அதை பற்றி பேசுவோம் ஃபஸ்ட். ரெண்டாவது விஷயம், வெறும் 5.5 கோடிக்கு ஒரு டெண்டரை விட்டாங்கன்னா அதில் போய் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் பணத்தை அடிக்கணும்னு நினைப்பாரா, இல்லை அமைச்சர் ஆதவ் பணத்தை அடிப்புன்னு நினைப்பாரா? ஏங்க 500 கோடி 1000 கோடி டெண்டரில் அடிக்க வேண்டியது 5 கோடியில் யாராவது அடிப்பாங்களா? ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? இப்போவும் சொல்கிறோம், இந்த என்ட்ரிகா நிறுவனத்தை பற்றி நம்ம பேசணும், இந்த ஆட்சியில் வந்து கொஞ்சம் தவறு நடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி தவறு இழைப்பதாக நாம் நினைக்கவே இல்லை. பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அதாவது தொடர்ந்து திமுக அம்பலப்பட்டு நிற்கிதுன்னே சொல்லலாம், என்ன அரசியல் பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறி போயிருக்காங்கன்னே சொல்லலாம். 100 நாள் ஆட்சி அப்படிங்கும் போது பார்த்துட்டு இருக்க மக்கள் இந்த 100 நாள் ஆட்சியை பற்றி உங்களுடைய விமர்சனத்தை சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரை 100 நாள் ஆட்சி அப்படிங்கிறது ஓரளவுக்கு அப்படி இல்லை, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஆட்சி அப்படிங்கிறது வெகுஜன மக்களின் நம்பிக்கை பெற்ற ஆட்சி. கண்டிப்பாக திமுக அதிமுக இந்த 2 பேர் வந்திருந்தால் இந்த அளவுக்கான ஆட்சி கொடுத்துருக்கவே முடியாது. பல டிபார்ட்மெண்ட்டுகளில் மாற்றங்கள் பார்த்தோம், பல டெண்டர்களை தூக்கி எறிகிறத பார்த்தோம். வெளிப்படையாக பல விஷயங்கள் நடக்கணும்னு சிஎம்ஏ அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்கிறது. இன்னும் பலவிதமான திட்டங்கள், இதெல்லாம் இந்த ஆட்சிக்கு கண்டிப்பாக பெருமை சேர்க்கும். இந்த சில ஊழல்களை எல்லாம் கொஞ்சம் இவங்க கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வெகுஜன மக்களின் எண்ணமாக இருக்கிறது. பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.